It's okay, sir. No problem. Yeah, yeah, I can understand the situation. Yeah. Okay, sir. All right. Okay, sir. Bye, sir. Take care. Bye, bye, bye. Yeah, bye. இருந்த வேலையும் போயிடுச்சு, வேற ஏதாச்சும் தேடுவோம். பார்ப்போம் வேற ஏதாச்சும் ஓப்பனிங் இருக்கான்னு. ஓப்பனிங் இருக்கு. சரி, பேசாம ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். Hello, is it Mr. Alvin? Yes, tell me. Yeah, this is Alvin here. Okay, I've seen your ad on Naukri regarding job opening. We don't have any recruitment as of now. The recruitment process is not going on over here because of the pandemic situation. So we have stopped the recruitment process. Maybe you can contact us later and get to know about the vacancies here, and you can apply for it, right? Okay, sir. Thank you so much. இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் யாரும் வேலை தரமாட்டாங்க போல இருக்குது. யாரை கேட்டாலும் இப்போ ஹையர் பண்ண மாட்டுறாங்க. இதே தான் எல்லா கம்பெனிலையும் சொல்கிறானுங்க. சரி, லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்ப்போம். போச்சு, வேறு எதுவுமே செய்ய முடியல இந்த லாக்டவுனில். நமக்கு இருக்கவே இருக்குது டிக்டாக். எஸ், அட்லீஸ்ட் இந்த லாக்டவுன் முடியறதுக்குள்ளே எப்படியாச்சும் இந்த டிக்டாக் பண்ணியாச்சும் நம்ம ட்ரெண்ட் ஆகிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டியா? இரு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் போகிறேன். மரம் செடியில் அப்படியே கவர் பண்ணு, ஓகேவா? இப்படி வச்சு எடுத்துடலாம்டா, ஓகேவா? அப்படியே பார்த்துக்கோ. இல்லை கட் பண்ணி வேணாம், பேசாமல் ஸ்லோமோ எடுத்துடலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நாளைக்கு எத்தனை நடந்து வரேன், ஓகேவா? அப்படி பண்ணலாம். போர் அடிக்குது. டிவி வச்சு பார்ப்போம். இப்போதைய செய்தி, டிக்டாக் உள்ளிட்ட சீன செயலிகளுக்கு தடை விதித்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். டிக்டாக், கேம் ஸ்கேனர், ஹெல்ப், ஷேரிட், யூசி பிரவுசர் உள்ளிட்ட பல்வேறு 59 சீன அரசினுடைய சீன நாட்டை சார்ந்த செயலிகளுக்கு உள்துறை அமைச்சகம் தடை விதித்திருக்கிற செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாவீங்களா, இந்த லாக்டவுன்ல எனக்கு இருந்த ஒரே டைம் பாஸ் டிக்டாக். இப்போ அதுக்கும் ஆப்பு வச்சுட்டீங்களாடா. நான் இனிமேல் வேற என்னடா பண்ணுவேன்? ஸோ இந்த லாக்டவுனில் அட்லீஸ்ட்டு டிக்டாக் ஆச்சு நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அதுவும் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குது. சரி, அடுத்தது என்ன? பப்ஜி கேம்குள்ளே போவோம். ஆனால் நம்ம தனியாக ஆட முடியாதுல்ல. சரி, நம்ம பசங்க யாராச்சும் கூப்பிட்டு பார்ப்போம். யாருக்கு கால் பண்ணலாம்? தலைவர் இருக்காரு, முதல்ல அவர் கால் பண்ணுவோம். யார் இது? நம்ம ஹலோ பாய், எப்படி இருக்கீங்க தலைவா? பேசி ரொம்ப நாளாச்சு. அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். லாக்டவுன்லாம் எப்படி போகுது? ரொம்ப பொறுமையாக போகுதுடா. என்னோட பக்கத்து வீட்டு பையன் தெரியும்ல, என்னை விட அவன் 5 வயசு சின்ன பையன். அவன் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போடுறான் பாரு. நோ மோர் திங்கலாம், கல்டிவேஷன் திங்கலாம், அண்ட்
பர்த்டே ஃபைனலி காட்டு எங்கே இருக்கிறோம் கோவில் டு கெட் மேரி சூன்னு போட்டுருக்கா அதை பார்த்துட்டா நான் செம்ம கண்டாயிட்டேன்டா. அதை பார்த்து மாட்டேன் நீ இன்னும் வீடியோ வைக்க. அதனால் போட நான் வெறுப்பில் இருக்கிறேன். வயிற்றைட்டே போகிறேன். நாமளும் எவ்வளோ நாள் தான் சிங்கிளாக இருக்குது. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன். கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சதும் நம்ம ஏதாச்சும் பொண்ணை பார்த்து உஷார் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறோம், லைஃப்பில் செட்டில் ஆகிறோம். இதுன்ற அதுக்கு முதல்ல லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கணும். அப்புறம் கொரோனா வந்து மொத்தமாக போகணும். ஆனால் உனக்கு அதுக்குள்ளே 60 வயசு ஆகிடும் போலையே. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக 60ஆம் கிழமை தான் போ. லாக்டவுன் முடிஞ்சோடனே பார்த்துக்கலாம். இப்போ கேம் ஆடலாமா? பப்ஜி. சரிவா, அட்லீஸ்ட் நம்ம கேம் ஆச்சு ஆடுவோம். சரிடா இரு, வெயிட் பண்ணு. நான் வேறு யாரையாச்சும் கால் பண்ணி கூப்பிட்றேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸை. ஓகேவா? திருப்பி கால் பண்ணுறேன். சொல்லு பாய். ரஜு பாய், எப்படி இருக்க? ஜாப்லாம் எப்படி போகுது? ஜாபாடா அது போதுடா, அப்படியே போகுது. சொல்டா, என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லைடா, சும்மா போர் அடிச்சுது. அதான் கேமுக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். பப்ஜி இப்போதைக்கு நம்ம தலைவன் வரேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் நம்ம பசங்க யாரையாச்சும் கூப்பிடலாம். யுவராஜ், வடிவேலு. டேய், உனக்கு விஷயமே தெரியாதாடா? அவன் சூசைட் ஐட்டம் ட்ரை பண்ணிட்டான்டா. என்ன பிரச்சனைனா, வீட்டு கடன், வேலை போச்சு. பட் எனிவேடா, இஸ் சேஃப். காப்பாத்திட்டோம். ஏன்டா இப்படி பண்ணா அவன்? லூசாடா அவன். ஏதோ நானும் யுவராஜும் வீட்டு பக்கத்தில் இருந்ததுனால உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம். சரிடா ஓகேடா. நம்ம அப்புறமா பேசலாம். ஓகேவா? நம்ம அப்புறம் கால் பண்ணுறேன். பாய். சூசைட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் கண்டிப்பாக சொல்யூஷன் தரவே தராது. எஸ்பெஷலி இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாப் போகலாம், கடன் தொல்லை, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்படி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் அப்படின்னா தினமும் சூசைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக எல்லாருக்கும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எல்லாமே இந்த லாக்டவுன் டைமில் நிறைய அதிகமாகவே வரலாம். ஸோ எங்கேயும் வெளியே போக முடியாது, 4 செவத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம். ஸோ அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, நம்மளை எங்கேஜாகவே வச்சுக்கணும். எப்போவுமே ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும். டான்ஸ், மியூசிக், ஆக்டிங், ட்ராயிங், குக்கிங், இப்படி ஏதாச்சும் ஒரு டேலண்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணலாம் சோஷியல் மீடியாஸில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி. ஸோ இது ஒரு மெமரிஸாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக நிறைய மனசு விட்டு பேசலாம். ஏன்னா லாக்டவுன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நீங்கள் நின்று பேசுகிறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. ஓடிட்டே இருப்பீங்க, டைம் இல்லைன்னு, ஏதோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2020 அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ 2021 வெல்கம் பண்ணுவோம் by saying bye Corona 2020. That's it. என்ன நம்ம பையன் கேம் ஆட கூப்பிட்டான், கால் பண்ணுறேன்னு சொன்னான், இன்னும் பண்ணல. சரி, என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்போம். சொல்லுங்க தலைவரே. பாய், என்னடா கேம் ஆட கூப்பிட்ட, அப்புறம் காலே பண்ணவே இல்லை, என்னாச்சுடா?
இல்லைடா, நம்ம வடிவேல் வந்து சூசைட் அட்டம் ட்ரை பண்ணிட்டானாண்டா. நம்ம ராஜுபாய் தான் சொன்னான் அன்றைக்கி கால் பண்ணப்போ. ஸோ இதை நான் கேட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிடுச்சு அன்றைக்கி. ஸோ அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணல. என்னென்னா இப்போ சேஃபாக இருக்கான், பட் இருந்தாலும் இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுடா. என்னடா சொல்கிற? வடிவேலா? சான்ஸே இல்லைடா. அவன் இப்படி பண்ணுறான் இல்லையே. செம்ம ஜாலி டைப் ஆச்சே அவன். எப்போவுமே காமெடி பண்ணிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருப்பானே அவன். நம்ப முடியலடா. ஆமாண்டா, எனக்கும் அதே டவுட் தான். நான் எதுக்கும் வந்து இன்னொரு வாட்டி ராஜுபாய் கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன். சொல்ற பாய், கேம் ஆடுவோமா? டேய், அதான்டா எனக்கு ஒரு டவுட்டு. என்னென்னா, நம்ம வடிவேல் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் போகிற ஆள் இல்லை. ஏன்னா அவன் செம்ம ஜாலி டைப் ஆச்சு. ஸோ அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நீ அவங்க வீட்டுக்கு போனேன்னு சொன்னல, அப்போது யார் யாரெல்லாம் அவங்க வீட்டில் இருந்தாங்கடா? அவங்க பேரண்ட்ஸ், தம்பி, அப்புறம் யுவராஜ்ரா. சரிடா, அப்புறம் என்னாச்சுடா? எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டான்டா யுவராஜ். உடனே பைக் எடுத்துட்டு அர்ஜென்ட்டாக வர சொன்னான். என்ன அவ்வளோதான்டா எனக்கு தெரியும் பாய். சரிடா, ஓகேடா. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன், ஓகேவா? பாய்டா, பாய். எனக்கு இன்னமும் டவுட்டாக தான் இருக்குது, வடிவேல் இப்படிலாம் பண்ணுவானான்னு. ஏன்னா காலேஜ் ஃபைனல் செமிஸ்டர் அப்போ அவனுக்கு வந்து 12 பேப்பரில் அரியர். எனக்கு அதே செமிஸ்டரில் 2 பேப்பரில் அரியர். நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வடிவேல் என்கிட்ட வந்துட்டு, டேய் 2 பேப்பர் தானடா, எனக்கு பாரு 12 பேப்பரில் அரியர், நான் ஜாலியாக இல்லை, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவானா? கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எதுக்கும் யுவராஜுக்கு கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம். ஹலோ, சொல்கிறா. ஹலோ யுவராஜ். டேய், நான் வந்து ராஜுபாய் கிட்ட பேசினேன். அவன் இந்த மாதிரி வடிவேல் வந்து சூசைட் அட்டம் ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அப்படி உண்மையிலே அன்றைக்கி என்ன தாண்டா நடந்தது? அடே, அந்த காமெடியை ஏன் கேட்குற? நானும் ஃபஸ்ட்டு சூசைட் தான் ட்ரை பண்ணியிருக்கான்னு நினச்சேன். ஆனால் அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? வீடு வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இயற்கை அழகுது. தோப்பா பாத்ரூம் போயிட்டு வந்தால் கை கழுவணும். பார்த்தா ஹேண்ட் வாஷ காலி. இதோ இதோ இருக்குதே பெனாயிலே. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதை ஊற்றினா கக்கூசை க்ளீன் ஆகுது, என் கை க்ளீன் ஆகாதா? வேலை போச்சு, வாழ்க்கை போச்சு, கையில் காசு இல்லை. ஐயோ, எதுவுமே இல்லாமல் இருக்கிறேன். இது மட்டும்தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் எனக்கு ராஜாவானா ஆளுறேன். எதுவுமே இல்லைனாலும் ஆளுறேன்.
போறா பாட்ட. போதையில் கக்கூஸ் போயிட்டு வந்துட்டு சரக்கு பதில் ஃபினாயில் எடுத்து குடிச்சிட்டான். அப்புறம் வாங்கி கீழே விழுந்துட்டான். அவன் தம்பி வேற அதை பார்த்து சூசைடுன்னு நினச்சிட்டான். ஸ்மால் பாய். என்னடா சொல்கிற? அப்புறம் உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது? நான் போய் பார்க்கும்போது ஃபினாயில் பாட்டில் பக்கத்தில் சரக்கு பாட்டில் இருந்ததா. அப்போவே எனக்கு ஒரு டவுட் வந்தது, இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானேன்னு. அப்புறம் அவன் கண்ணு முழிச்சதும் அவன் வீட்டில் அவனை கேட்டிருக்காங்க எல்லாரும், ஏன்டா இப்படி பண்ணேன்னு. ஆனால் அவன் சொல்லியிருக்கான், நான் எதுவுமே பண்ணலையேன்னு. இதான் அவன் தம்பி என்கிட்ட சொன்னான். இதை கேட்டப்போ நான் முடிவு பண்ணேன், இப்படி தான் நடந்திருக்கும்னு. பாவி, நீ இந்த விஷயத்தை இன்னும் அவன் வீட்டில் நீ சொல்லலையா? எங்கடா, அன்றைக்கி அவன் கேட்குற நிலமையில இல்லை. சரி, அதுக்கப்புறம் நான் 2 நாள் கழித்து அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட நான் சொன்னேன், டேய் இப்படி தாண்டா நடந்திருக்கும்னு. அதை கேட்டப்போ அப்படியே ஷாக் ஆகிட்டானே. ஓகேடா. நானும் எதுக்கும் நம்ம வடிவேல் கிட்ட வந்து கால் பண்ணி பேசிக்கிறேன். பார்க்கலாம். பாய்டா. பை. ஹலோ, சொல்லுங்க விஷா பாய். ஹலோ, வடிவேலு. நான் யுவராஜ் கிட்ட பேசினேன். அவன் சொன்னான்டா என்ன நடந்ததுன்னு. ஏன்டா இப்படி பண்ணுற? என்ன மச்சான் பண்ணுறது, எல்லாம் இந்த பாழா போன குடியினால தானே. இதுக்கு இனிமேல் சத்தியமாக குடிக்கக்கூடாதுடா. இதுக்கு தாண்டா நான் உங்ககிட்ட சொன்னேன் காலேஜ் படிக்கும் போதே, குடிக்காதரான்னு. நீ கேட்கவே இல்லை. பாரு, இப்போ வந்து உனக்கு வேலையும் போச்சு, இந்த குடியால் கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல வேலைக்கு போயிட்டு. இப்போ அந்த குடினால் உனக்கு வந்து லைஃப் கூட போயிருக்கும். இன்ஃபேக்ட் நீ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃபினாயில் குடிச்சிருந்தா வச்சுக்கோயேன், அவனை நீ காலி தான், அவ்வளோதான். ஸோ இனிமேலாச்சும் வந்து இந்த மாதிரி குடிக்காமல் அவாய்ட் பண்ணிவிடு, ஓகேவா? மேக்ஸிமம் குடிய தேவையே இல்லை நம்மளுக்கு. பார்த்துக்கோ, இனிமேலாச்சும் குடிக்காமல் இரு. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். உன் ஃபேமிலி நீ தான் பார்த்துக்கணும்ல. ஸோ பார்த்துக்கோடா. என்ன, பாய். குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு உதாரணம். எனக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கும் நடக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கிடைக்கிற போதைக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை நான் தொலைச்சிருப்பேன். எல்லாம் இந்த பாழா போன குடியினால தாங்க. நான் இந்த பழக்கத்தை விட்டுடுறேன். உங்களுக்கு இருந்தால் நீங்களும் விட்டுடுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. Hi, can you able to hear me? Yes sir, I can hear you. Okay, that's great. Hi Vishwa, how are you? Yeah, I am fine. How are you, sir? Hey, great, I am doing good. Can you please introduce yourself so that we can proceed further? I am Vishwa, coming from Chennai. That's great. Vishwa, now I will talk to the top management regarding your candidature and then I will get back to you. Yes sir, sure, definitely. Okay Vishwa, thank you so much. Bye. Okay sir, thank you so much. Bye. பாப்பா சை கர்மம், இந்த இன்டர்வியூ இதெல்லாம் சும்மா வீரடாப்பா சாமி. எவன் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சானோ தெரில. ஷபா, இன்டர்வியூ அட்டன் பண்ணி வச்சுருக்கோம், பார்ப்போம் வருதான்னு. தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு மே 24ஆம் தேதி முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. இந்த நிலையில்
தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் சில தளர்வுகளுடன் மேலும் ஒரு வாரத்திற்கு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோதானே லாக்டவுனு? இப்படி தான் போன வருஷமும் சொன்னீங்க. எனக்கு இது பழகிடுச்சு. ஸோ லாக்டவுன் போட்டாங்க. அடுத்தது என்ன? கால் பண்ணலாமா? ஹலோ தலைவரே, என்னடா என்ன? Yes sir. Yes sir, tell me sir. Yes sir, I will do the process sir. Sir, just a second, voice was breaking. Yeah, just a second, just a sec. இருடா, வைஃப் பக்கத்துல இருக்கா. ஹலோ பாய், எப்படி இருக்க? தொண்டை கட்டிக்கிச்சு, இந்த பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல. இப்படி தான் போன லாக்டவுனில் வந்து கல்யாணம் ஆகலன்னு புலம்பிட்டு இருந்தேன். இப்போ கல்யாணம் ஆச்சு. ஆனால் இப்போ நீ புலம்பிட்டு தானே இருக்க. ஏதோ மாமனார் பொண்ணு கொடுத்து ஃபேக்ட்ரி பார்த்துக்க சொல்கிறது நல்ல ஆஃபராக இருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பொண்டாட்டிக்கு நாய்னா கொஞ்சம் பயமா. அதான் நாய்க்கு பதில் என்ன வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிற? நாய்க்குட்டியா? அப்போது கொஞ்சுவாங்களேடா. அடப்போடா, அவங்க சொல்கிறது செய்கிற நாய்டானா நரக வேதனையே இருக்கு. என்னால் சுயமாக எதுவுமே செய்ய முடியல இவங்களை மீறி. சரிடா, உனக்கு ஃபேக்ட்ரியை பார்த்துக்க பிடிக்கலன்னா ஏதாச்சும் ஜாப் தேட வேண்டியதானே? என் மாமனார் வேறு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, நீ எந்த வேலையும் போய் கம்பெனியில் வேலை செய்யக்கூடாதுன்னு. நானும் அதை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரிடா, கம்பெனி தானே போகக்கூடாது. நீ சினிமாவில் போய் சான்ஸ் தேடலாம்ல. உனக்கு தான் நல்லா காமெடி ஆக்டிங் தான் நல்லா வரும்ல. எவன்டா திறமையை பார்த்து சான்ஸ் கொடுக்குறா? ஒன்றும் பேக்ரவுண்ட் வேணும். இங்கே எனக்கு பேக்ரவுண்டே இல்லை, இல்லை லுக்கு வேணும். என்னை பார்த்தாலும் பொம்மை மூஞ்சின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறது? ஆமாம், எவன் திறமையை பார்த்து சான்ஸ் கொடுக்குறான்? ஒன்று பர்சனாலிட்டியாக இருக்கணும், இல்லைன்னா பர்ஸு ஃபுல்லாக பணமாக இருக்கணும். அதுவும் இல்லையா, கடைசி வரைக்கும் பணமாக தான் இருக்கணும். என்ன பண்ணுறது, எல்லாம் தலை விதி. என்னங்க, எவ்வளோ நேரம் தான் ஃபோன் பேசிட்டே இருப்பீங்க? வரேன், சீக்கிரம் இங்கே வாங்க. சரிடா, என்னோட பொண்டாட்டி கூப்பிட்றா, அப்புறம் கால் பண்ணுறேன். பாய்டா. சரிடா, ஓகே, அப்புறமா நான் கால் பண்ணுறேன். ஓகேவா, பாய், பார்க்கலாம். காலையிலேருந்து இவ்வளோ லிங்க் அனுப்பியிருக்கோம், கொஞ்சம் பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கானுங்க. காசு வரலையே இன்னும். விஸ்வா பாய் டவுன்லோட் பண்ணலை, ஃபோன் பண்ணி டவுன்லோட் பண்ண சொல்லுவோம். சொல்கிறா, என்ன விஷயம்?
டேய் விஸ்வா, நான் உனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சேன், அதை நீ பார்த்தியாடா? என்னது லிங்கா? ஆமாம், ஏதோ ஒன்று அனுப்பிச்சிருந்த, ஏதோ ஒரு ரம்மி கேமுன்னு. அதுக்கு என்னடா இப்போது? ஆமாடா, டவுன்லோட் பண்ணால் சும்மா இல்லை மச்சான். இந்த ரெஃபரல் போனஸ் வரும், எனக்கும் ரெஃபரலில் நிறைய காசு வரும். நான் ஆல்ரெடி சும்மா சூப்பராக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் நிறைய பேருக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்ருக்கேன். நீ அதை டவுன்லோட் பண்ண டப்புன்னு, ஓகேவா? எனக்கு என்னமோ இது ரிஸ்க்குன்னு தோணுது. சரிப்பட்டு வரல மச்சான். வந்தா தில்லுக்கு துட்டு, இல்லைன்னா ஓரங்கட்டு, சரியா? என்னது தில்லுக்கு துட்டு ஓரங்கட்டா? என்னடா உழையிட்டு இருக்க? சரிடா, நான் இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ஒருவேளை நான் கால் பண்ணலைன்னா, நான் மறந்துட்டேன்னா நீ பண்ணிவிடு, ஓகேவா? அப்புறம் பார்த்து நான் என்னன்றதை இன்ஸ்டால் பண்ணி விட்றேன், ஓகேவா? பைடா. ஐயையோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. யார்கிட்ட காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டுறாங்க. வீட்டு வாடகை வேறு கட்டணும். சரி, கடைசியாக ஒரு வாட்டி விஸ்வாக்கிட்ட கேட்டு பார்ப்போம். சொல்கிறா விஜய், ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க. என்ன விஷயம்? டேய் விஸ்வா, எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு 15,000 தேவைப்படுதுடா. கொஞ்சம் அர்ஜென்ட்டு. எனக்கு வந்து ரெடி பண்ணி எனக்கு ஜிபே பண்ணுறியா கொஞ்சம்? இப்படி என்னடா உனக்கு அவ்வளோ காசுக்கு வந்து இப்போது அவசியம்? ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம் இரு. வடிவேல் லைனில் வரான், கனெக்ட் பண்ணிட்டா? யார் அந்த வடிவேலு நாயா? கனெக்ட் பண்ணு. அவனை தான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன். கால் பண்ணால் எடுக்கவே மாட்டான். அவனை நாக்கு பிடுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டே அவனு. இன்னைக்கு கனெக்ட் பண்ணுறா. சரிடா, லைன்லேயே இரு, கனெக்ட் பண்ணுறேன். ஹலோ ஹலோ, விஸ்வா, என்னடா என்ன பண்ணுற? லைனில் இப்போ 3 பேர் இருக்கோண்டா. வடிவேலு, உன்னை நம்பி தான் இருந்த எல்லா காசையும் ரம்மி கேமில் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ எல்லாமே மொத்தமாக போச்சு. சொல்லப்போனால் வாடகைக்கு வச்சுருந்த அமௌண்ட்டையும் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ என்னை நீ சோத்துக்கே வந்து கஷ்டப்பட வச்சுட்டியடா நாயை. சொல்கிறா, என்னடா பிரச்சனை உனக்கு? வடிவேலு, இன்றைக்கி உனக்கு வந்து காசு வரலாம், ஆனால் உனக்கும் நாளைக்கு வந்து நம்ம விஜயோட நிலைமை தான், பார்த்துக்கோ. அப்புறம் நீயும் வந்து இவனை மாதிரி என்கிட்ட வந்து கடன் கேட்ப. உன்னோட வாடகை பணம் தானடா இன்னும் 5 நிமிஷத்தில் உன்னோட அக்கௌண்ட்டில் இருக்கும். இல்லை மச்சான், இது என்னோட தப்பு தான்டா. என்ன சொல்கிறதுனே தெரியலடா. நீ கவலைப்படாத மச்சான். நீ இழந்த உன்னோட வாடகை காசை நானே காட்டுறேன்டா உனக்காக, சரியா? என் மேலே தானே தப்பு. காசு கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். என் மேலே எனக்கு இருக்க பேராசையை நான் உங்கள் மேலே திணிச்சிட்டேன். ஏதோ பணம் கிடைக்கும் அப்படின்றதுனால உங்கள் எல்லாரையும் நான் பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டேன். நான் இந்த கேம்லேருந்து எப்படியாவது வெளியே வர ட்ரை பண்ணுறேன் மச்சான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் வெளியே வர ட்ரை பண்ணுறேன். நான் இந்த கேம்லலாம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன்டா. கண்டிப்பாக எப்படியாவது நான் வெளியே வரேன் இந்த கேம்லேருந்து. இந்த கேமெல்லாம் வந்து விட்டுடுறா. இதெல்லாம் சூதாட்டம். இதுக்குள்ளே போனவன் எல்லாம் ஒன்று கடனாளியாக ஆனவன், இல்லைன்னா சூசைட் வரைக்கும் போனவன். மோஸ்ட்டாக கேஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. நீ கூட ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்கிறியே தவிர இதை விட்டு முழுசாக வெளியே வரேன்னு சொல்லவே இல்லை. அதான் இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த மாதிரி யாராச்சும் கேம்பிளிங்கில் அடிக்ட் ஆகி இருந்தாங்கன்னா அவங்கள எப்படியாச்சு அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. ஹலோ,
சொல்றா, என்ன விஷயம்? ஹலோ பாய், என்ன சென்ட் பண்ண லிங்க் வந்துச்சா? இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க போல.